அவன் நண்பர்களுடன் சேர்ந்து ஜாயிண்ட் அடிக்கிறான். இன்னும் ஜாயிண்ட் அடிக்கிறானா? இது என்னது இங்கிலீஷ்? ஆமா, ஜாயிண்ட் தலைவர். நண்பர்கள் சேர்ந்து ஜாயிண்ட் அடிக்கியா? அப்படின்னா ஜாயிண்ட் என்னது? அதாவது நண்பர்கள்லாம் ஜாயிண்டா இருக்கணும் இல்லையா? ஜாயிண்ட் அடிக்கிறேன். நண்பர்கள் ஜாயிண்ட் இருக்க என்ன நண்பர்கள்? லேடிஸா ஆம்பளை நண்பர்கள்? ஆண்கள் நண்பர்களா? ஜாயிண்ட் அடிக்கிறதே தப்பா? நீ ஜாயிண்ட்னு சொல்றா, எனக்கு ஒத்துல. ஆனந்த், ஜாயிண்ட் என்னதுல? அட பேஜில போவான் இல்ல. நீ அதான் இப்படி இருக்க நீ இல்ல. ஐயோ தலைவரே, அது ஜாயிண்ட் உன்னை பாக்கச்சிலே தெரியுது. நீ ஆளும் சைஸும் ஒரு மாதிரி தெரியுது. நீ இல்ல, நீ அந்த வேலை பண்ணதுல நீ. அது வந்து ஐயா அந்த பண்ண பிசிக்கணும் பிசிக்காம சொல்லாமா? ஆமா ஆமா, யாருக்குமே பிசிங்கி தான் இருக்கா. இதை நான் பிசினா நீ இன்னும் பிசிங்கி போயிருவா பார்த்துக்காமா. கேட்டேன் கொலையில போவான் கஞ்சா வலிக்கு. நீ கீதா கீதாவா? கீதா நல்லதான் இருக்கா? நீ அடிக்கலன்னு நான் பார்க்க வந்துப்போம். அடிச்சுடணுமா பேஜில? மூணாவது, என்னை காதலிக்கும் பொழுது மற்ற பெண்களிடம் எல்லாம் சிங்கிளாக என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கியா? என்ன நீ ஏதோ டிண்டர்ல நிக்கா, நீ அங்க ஜாயின் அடிச்சிருக்க, இங்க சிங்கிள் சொல்லிருக்கியா? அதான் அவங்க விவரமா போட்டிருக்காங்க. எனக்கு என்னது, கல்யாணம் ஆனாதானே தலைவரே வந்து சிங்கிள் இல்ல. அது வரைக்கும் நம்ம எல்லாம் சிங்கிள் தானே. இப்ப நீங்க இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சிங்கிள் தானே சொல்லுவீங்க. ஆமா, நான் சிங்கிள் தான். இப்ப கல்யாணம் முடிச்சிட்டேன் தலைவரே. சிங்கிள் நான் இப்ப கல்யாணம் முடிச்சிட்டேன். நான் சிங்கிள் கிடையாது, இப்ப ஃபேமிலியோட தான் இருக்கேன். இப்ப நீ சிங்கிள், நீங்க தான், உங்களுக்கு தான் புகார் வந்திருக்கு. டீ கடைக்கு போறேன், என்ன டீனா சிங்கிள் டீ அப்படின்னு சொல்றேன். அதை போய் ஒரு பிரச்சனையா? ஆளை பார்த்த ஒரு மாதிரியா இருக்கா, செய்யற வேலையெல்லாம் வித்தியாசமா வருது. ரைட்டு. மூணாவது, பேச மாட்டேங்கிறாங்க தலைவரே. சிங்கிள் இல்லைன்னு சொன்னா சிங்கிள்னு யாரு பேசுறா? பொண்ணுங்க பேச மாட்டேங்கிறாங்க. வேற எந்த பொண்ணும் பேச மாட்டேங்குது. இல்லை அப்படி சொல்லாதல, உண்மையை சொல்லு. நான் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறேன்னு சொன்னதான் அவன் மேலே உனக்கு ஒரு அன்பு ஆசை வரும். என்ன வேற யாருக்கும் வர மாட்டேங்குது. வேற யாருக்கு வர மாட்டேங்குது? மற்றவங்களுக்குலாம். உன்னை பார்த்தா எனக்கே வர மாட்டேங்க. அவன் பொண்ணுக்கு எப்படி வரும்? நீ நீ இந்த மாதிரி நீ கிண்டலில் இருக்கிறது, நீ ஜாயின் அடிச்சு எப்படி வரும்? இல்லை எதுக்கும் அப்படிக்க. பேரை உத்தமன் என்று வைத்துக்கொள்ள இவன் பார்க்க வேலையெல்லாம் தெரியும். இப்போ உத்தமங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீ செய்யறது எல்லாமே மோசமான செயல். என்ன தம்பி, அப்படி செய்யாத. என்ன நீ இந்த இது மொழி முடிச்சுட்டு நீ என்ன பார்க்காத. நான் ஒரு மோசமான ஆளு. என்னை பத்தி கேளு, எல்லாம் தெரியும். நான் எப்படி பிசுக்கரில் வல்லவன் துள்ளவன் எல்லாம் தெரியும். பார்த்துக்காமா, ரொம்ப நியாயமான ஆளுன்னு தெரியும். நாலாவது விஷயம் என்ன என்றால், அவனுடைய ப்ரௌசிங் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தேன். ப்ரௌசிங் ஹிஸ்டரி என்னது? ப்ரௌசிங் ஹிஸ்டரினா நம்ம இன்டர்நெட்ல என்னெல்லாம் பார்க்குறோமோ. ஸ்டாப், ஒன்று நம்ப முடியாது. இல்லை, ப்ரௌசிங் ஹிஸ்டரி என்னது? இன்டர்நெட்ல என்னெல்லாம் பார்க்கணுமோ அது ஹிஸ்டரி மாதிரி வரும். இன்டர்நெட்ல வந்து இதை பார்க்கறது எல்லாம் என்னென்ன படம் பார்த்தாங்க, என்னென்ன பார்த்தாங்க. ஐயா தலைவரே, படம் என்ன தலைவரே? நம்ம பார்க்குற படம், உங்க படம் பார்த்தேன். ஏன் என்ன படம் பார்த்தா? நீங்க பண்ற வீடியோஸ் நான் அதை பார்த்தியா? அப்படி சொல்லி நானும் தப்பான படம் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பேன். சனிலியன் கூட இருக்கிற படம் பார்த்துருப்பாப்ல. நோண்டி எடுத்துருவேன். ஆமா தலைவரே, நீங்களும் சன்னிலியனும் படம் பண்ணிருக்கீங்களா? படம் பண்ணல, ஒரு சின்ன டான்ஸ் பண்ணியிருக்கோம். சன்னிலியோங்கிறது வந்து எனக்கு இப்போ நீ சொல்றீங்க. அந்த டான்ஸ் விபிஎன் போட்டா தான் பார்க்க முடியுமா தலைவரே? விபிஎன் போட வேண்டாமே, நாங்கள் அப்படி பார்க்கலாமே. அப்படி பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம். பார்த்தேன். அவனுடைய சரி பார்த்தேன். ஒரே வச்ச அபாச்சிட்டியமா? என்னது அபச்சாரம்? அபச்சாரமா இருந்து இவன் இவ்வளவு பெரிய காம பிசாசு என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தங்கச்சி, நீ சொன்ன இவன் ஒரு காம பிசாசமா தான் இருக்கு. ஏன்னா இப்படி உடம்புலாம் இட்டு போயிட்டு இருக்கு. இந்த பேரமோ எங்க போறான்னு தெரியல எனக்கு. அதான் இவன் காம பிசாசமா தான் இருக்கு. அடுத்தாப்ப பார்ப்போம். இதுக்கு அர்த்தம் சொல்லு தலைவரே. அது இந்த ப்ரௌசிங் ஹிஸ்டரி காரணம் நான் இல்ல, காஜிகோபால். காஜிகோபாலா? இல்ல, காஜிகோபால் காஞ்சனகோபால் கிடக்கா? ஐயோ தலைவரே, ஜாமான் தலைவரே, நீங்க சொல்றதுதான். இல்ல, நான் சொல்ல ஜாம் அப்படி வாய் கிண்டாதீங்கப்பா. நானே இப்ப டபுள் மீனிங் குறைச்சிட்டு இருக்கேன். நான் கிடந்து நீ அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி, ஜாமான் கோபால். ஜாமான் கோபாலா? ஜாமான் கோபாலா? சரி சரி, அவன் வர சொல்லு. ஜாமான் பத்தி உங்களுக்கு தெரியாதா தலைவரே? தெரியும், மூடு. என்ன தெரியும்? பேசாம இரி. என்ன? அஞ்சாவது கேள்வி பாரு.
அவனுடைய போனில் அடிக்கும் என்னது இங்கிலீஷ்ல இருக்கு ஓயோ. ஓயோன்னு என்னது? ஓ எடுத்து கொடுத்துட்டே இருப்பீங்களா பின்னாடியில இருந்து? ரூம் போடுறாங்களா? ஓயாவில் ரூம் போட்டு அடிக்கியா? சரி 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 சரி. ஓயாவில் என்று நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷன் ஓ இந்த இது அந்த செல்லில் வரும்ல நோட்டிஃபிகேஷன் ரூம் போடுறது அங்கே தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபோன் எங்கே இருக்கு? உன் ஃபோனு அவங்க கிட்ட இருக்கு. அவன் ஃபோனு என்கிட்ட இருக்கு. அவன் ரெண்டு எப்படி இருக்கு? ரெண்டு மாத்தி நாங்க மாத்திக்கிட்டோம். சரி மாத்திட்டேன். அப்ப நீ இதெல்லாம் அங்க போகுது, அவன் இங்க போகுது. அப்ப அவதில் எப்படி கரெக்டா வருதா? இல்ல இல்ல தலைவரே, அதுதான் நான் சொல்றேன். நான் பண்ணது எல்லாத்தையும் அவ்வளோ பண்ணிருக்கா. நீங்க என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அட பேஜில போவா. அப்போ உன் போனவங்க பார்த்தா தானே உனக்கு சொன்னா இன்னும் நீதி சொல்ல முடியும். சரி அடுத்தா பார்ப்போம். இந்த கல்விக்கு என்னது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரியாமல் நான் அவனை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளதா இல்லையா? அதனால வந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நீ இந்த இந்த ஜாயிண்ட் போடுறது அந்த ஏதோ இந்த ஆப்பில் போறல்ல அதில் போடுறது எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லணுமா? சொன்னாதான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வாளாம். கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் தலைவரே, தற்போது நீங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல முடிவை வழங்க வேண்டும். ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்து எல்லா முடிவும் கேட்டுட்டு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணுங்க. நல்ல இதா என்ன பதில் சொல்லு. நான் பெண்ணுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லணும். தலைவரே, நீங்க ஒரு பக்கம் வாதத்தை மட்டும் பார்த்திருக்கீங்க. என் பக்கம் வாதத்தை பார்த்து அவகிட்ட கேளுங்க. நீங்க நான் இருக்கும் போது இன்னொரு பையன் கிட்ட ஜாலியா பேசுறா. சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க என்ன தலைவரே, இந்த 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 5 பாயிண்ட் இருக்குல்ல? ஆமா. இந்த 5 பாயிண்ட் அவளும் பண்ணிருக்கா. அவளும் பண்ணிருக்காளா? ஐயோ, இதுக்கு நான் என்ன செய்ய? அவளை கூப்பிட்டு விசாரிங்க தலைவர். நீங்க முதல்ல இது நீங்க சரி. இப்போ நீ தப்பாமலங்கல்ல, உன் தப்ப அவ என்ன தப்பலாம் சொல்லு. நான் இப்போ அவன் நான் நாக்கு பிடிக்கணும் என்ன வந்து கேட்கறேன். தலைவரே, நான் இருக்கும் போதே அவ பாய் பெஸ்டி கிட்ட பேசுறா தலைவரே. பாய் பெஸ்டா? யா இப்படியே வர மனநோய் மாதிரி வருது. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சரி 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 சரி. என்ன பேச சொல்லி தலைவர்? அந்த வார்த்தையை சொல்லாதீங்க தலைவரே. அட பேயில போ பாய் பெஸ்ட் இல்ல அவட கேட்க வார்த்தையே. உங்க தலைவரே, உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அந்த வார்த்தை வரக்கூடாது. இல்ல அந்த வார்த்தை சொன்னதுல அவனுக்கு புரியும். அறிவிட்டவள அது சொல்லிதான் கேட்கணும். நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் போடு. அந்த வார்த்தையை கொஞ்சம் அரைக்கணும். அப்பதான் அந்த பேயில போவும் தெரியும். நீ பாய் பெஸ்ட் அறையிறிய கிறுக்கு பையில யானே. நீ இந்த வருத்து வர நீ நில்லுல கேட்க. சரி நீ எங்கேயோ அலையாம எங்க அப்படி அலையாத மவள நின்று. நான் ஒரு மோசமான பத்துக்கமா நான் நீதி ஒழுங்கா சொல்லணும். அதை சொல்ல நீ தலைவரே. இருக்கும் போதே மற்றவங்க ஜாலியா பேசுறா. தப்பு. அப்படி பேசாத. பாத்துக்கோ. என்னைக்கும் பலதான் ஒருத்தர் பழகணும். நீங்க ஒருத்தர் இருக்கணும். பாத்துக்கம்மா. அதான் நல்லது. பாத்துக்கம்மா. அதான் ஒரு உத்தமன்னு அர்த்தம். உன் பேரு என்ன? எதை சொல்றா? எது பொய் எது உண்மைன்னு தெரிய மாட்டேங்குது.